கடந்த மாதம் பணவீக்கத்திற்கும் விலைவாசி உயர்வுக்கும் எதிராக ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வணிகர்கள் தொடங்கிய போராட்டம் பிறகு மாணவர்கள் போராட்டமாக உருவெடுத்தது. ஈரானில் உள்ள அனைத்து முக்கிய பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் அரசுக்கு எதிராக வீதியில் இறங்கி போராடத் தொடங்கினார்கள். 13 நாட்களுக்கும் மேலாக ஈரானின் அனைத்து மாகாணங்களிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட முக்கிய நகரங்களில் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. போராட்டத்தை ஒடுக்க அடக்குமுறைகளையும் வன்முறைகளையும் செலுத்தும் ஈரான் அரசு போராடும் இளைஞர்களை கண்மூடித்தனமாக சுட்டு தள்ளுகிறது. இதுவரை சுமார் 550க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 10,000த்திற்கும் அதிகமான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த இரத்தக் களரியை மறைக்க நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இணைய மற்றும் தொலைத்தொடர்பு வசதியும் முடக்கப்பட்டுள்ளது. தலையிலோ அல்லது கழுத்திலோ சுடப்பட்டு கொல்லப்பட்ட 18 முதல் 22 வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் பிணங்களால் ஈரானின் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. உயிருக்கு போராடும் நிலையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மருத்துவமனைகளில் வந்து விழுகிறார்கள். போராட்டத்தை கலைக்க காவல்துறையினர் சுட்டதில் அதிகமான இளைஞர்கள் 2 கண்களையும் இழந்துள்ளனர். மேலும் பல இளைஞர்கள் 1 கண்ணை இழந்துள்ளனர். இந்த சூழலில் ஈரானில் கண் மருத்துவமனைகள் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றன. குர்திஸ்தான் மாகாணத்தில் உள்ள மரிவான் நகரைச் சேர்ந்த ரூபினா அமீனியன் என்ற 23 வயதான கல்லூரி மாணவி தெஹ்ரானில் உள்ள ஷரியதி தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி மகளிர் கல்லூரியில் ஜவுளி மற்றும் ஆடை வடிவமைப்பு துறையில் ஃபேஷன் படித்து வந்தார். போராட்டங்களில் பங்கேற்பதற்காக கடந்த 8ஆம் தேதி தனது கல்லூரியிலிருந்து வெளியே சென்றார். துரதிருஷ்டவசமாக மீண்டும் திரும்பவே இல்லை. மிக அருகில் இருந்து ரூபினா அமீனியனின் தலையில் சுட்டு ஈரான் பாதுகாப்பு படைகள் கொன்றிருக்கின்றன. ரூபினாவின் மரணத்தை அறிந்து கெர்மன்ஷாவில் இருந்து தெஹ்ரானுக்கு வந்த அவரது குடும்பத்தினர் படாத பாடுபட்டிருக்கிறார்கள். ரூபினா படித்த கல்லூரிக்கு அருகில் உள்ள ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட ரூபினாவின் தாயார் அங்கு போராட்டங்களின் போது கொல்லப்பட்ட 100கணக்கான இளைஞர்களின் உடல்களை பார்த்ததாக கண்ணீருடன் கூறியுள்ளார். முதலில் ரூபினாவின் உடலை அடையாளம் காண அனுமதிக்கப்படவில்லை. பின்னர் உடலை தங்களுடன் எடுத்துச் செல்லவும் அனுமதிக்கப்படவில்லை. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ரூபினாவின் உடலோடு கெர்மான்ஷாவுக்கு திரும்பிய போது அவர்களது வீடு உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினரால் சூழப்பட்டிருந்தது. தங்கள் குடும்ப மரபுப்படி ரூபினாவுக்கு இறுதி சடங்குகள் செய்வதற்கும் அனுமதிக்கப்படவில்லை. ரூபினாவின் உடலை ஒரு முறையான கல்லறையில் புதைப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. கெர்மான்ஷாவுக்கு அருகில் உள்ள சாலையின் ஒரு ஓரத்தில் உடலை புதைக்க பாதுகாப்பு படையினரால் நிர்பந்திக்கப்பட்டது. ரூபினாவின் துக்க அனுசரிப்பு விழா நடத்த அருகிலுள்ள மசூதிகளை அணுகிய போது அதற்கெல்லாம் அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்டது. இவை மனித மாண்பு மற்றும் கலாச்சார மற்றும் மத மரபுகளின்படி துக்கம் அனுசரிக்கும் உரிமை ஆகியவற்றின் மீதான மீறல்கள் என்று கூறப்படுகிறது. ரூபினா தலையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற தகவலை ஈரான் மனித உரிமைகள் அமைப்பின் அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. கொல்லப்பட்டதை நேரில் பார்த்த சாட்சிகளும் பின்னால் மிக அருகில் இருந்து ரூபினா சுடப்பட்டதாகவும் தலையில் குண்டு பாய்ந்ததாகவும் தெரிவித்துள்ளன. ரூபினா கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ள ஹானா மனித உரிமைகள் அமைப்பும் இதுகுறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. பெண்களின் உரிமைகளுக்காக போராடிய சுதந்திர தாகம் கொண்ட வலிமையான துணிச்சலான முடிவுகளை சுயமாக எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி இப்போது உயிரோடு இல்லை. அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார். வாழ்க்கை மீது மிகுந்த மகிழ்ச்சியும் ஃபேஷன் மற்றும் ஆடை வடிவமைப்பு மீது பேரார்வமும் கொண்ட ஒரு இளம்பெண்ணின் வண்ணக் கனவுகள் ஈரானின் இஸ்லாமிய வன்முறை ஒடுக்குமுறையால் அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானில் சர்வாதிகார இஸ்லாமிய அரசுக்கு எதிரான இளைஞர்கள் போராட்டங்களில் ரூபினாவின் பெயர் ஒரு சின்னமாக மாறியிருக்கிறது. உலகம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் சுதந்திரத்திற்காக ஈரான் இளைஞர்கள் கொடூரமாக கொல்லப்படுகின்றனர் என்பதை நினைவூட்டும் ஒரு அடையாளமாக ரூபினா மாறியிருக்கிறார். இதுதான் ஈரானின் இன்றைய நிலை. சுதந்திரத்திற்காக ஈரான் இளைஞர்கள் கொடுக்கும் விலை இதுதான். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondeyar G Square. For details call 89397 5009.